என்னை அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்னை கஷ்டப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. எஸ் மக்களே, இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஒரு நல்ல பண்பும் நல்ல கலாச்சாரமும் நல்ல சமூக சிந்தனையும் கொண்ட ஒரு மனுஷனால் மட்டும்தான் இப்படி மாபெரும் தலைவர்களிலிருந்து, அதாவது பதவியில் சொல்கிறேன், ஒரு முன்னாள் முதலமைச்சர், மூத்த கட்சி தலைவர்களிலிருந்து ஒரு சின்ன எளிமையான மக்கள் வரைக்கும் இந்த அளவுக்கு எப்படி யாரை எங்கே ட்ரீட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டவர். அது மட்டும் இல்லை, எப்படி ஸ்ட்ரிக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தங்கம் கிடச்சிருக்குங்க. அதை வந்து இப்படி விமர்சனம் பண்ணுறதுக்கு இன்னும் விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. எங்கள் அண்ணா அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். சாரி, சிஎம் ஜோசப் விஜய். நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருக்கு. இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சென்னை வளசரவாக்கம் சாலிகிராமம் பகுதிகளில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக திரைப்பட நடிகைகள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து மெத்தாபெட்டமின், கஞ்சா மற்றும் 15 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். எஸ், இனிமேல் இந்த ஒரு நல்லாட்சியில் வந்து இனிமேல் கொண்டு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதிரடியாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். அவரை பற்றி பேசின வாய்களெல்லாம் இனி பொத்திக்க தான் போகிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அண்ணா. வாழ்க வளமுடன்.